ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எப்படி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் ப்ரௌசரை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் குரோமில் போயிட்டு இந்த மாதிரி தமிழ் செலிப்ரிட்டி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜஸில் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு இந்த சிவாஜி கணேசன் ஃபோட்டோ இருக்குது. நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் வித் நியூ டேப்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இமேஜை வந்து இப்போ வந்து ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நியூ டேப்பில் போய்ட்டு ஒரு வெப்சைட் நேம் டைப் பண்ணுறேன். இந்த நேம் டைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். palette.fm அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்காகவே palette.fmனு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணான்னா இந்த வெப்சைட்டு கலரைஸ் இமேஜை மாற்றி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்லோட் இமேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த இமேஜை அப்லோடு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் இமேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலர் இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து கலராக காமிக்கும். நான் இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் லோட் ஆகி முடிச்சோன்னா கலராக வந்துச்சு. ஸோ வேறு கலர் வேணுனாலும் இங்கே நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹெச்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து ஃப்ரீ தான். ஹெச்டிங்கிறது வந்து அமௌண்ட் கட்டணும். ஸோ அதனால் ஃப்ரீ டவுன்லோடே நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இப்போ இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து எப்படி ஹை குவாலிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு இமேஜில் போய்ட்டு மோடில் போய்ட்டு RGB மோடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு வேளை கிரே ஸ்கேல் இருந்துச்சுன்னா அது RGB மோடுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு அந்த கலர் இமேஜையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கலர் இமேஜை ட்ராக் பண்ணி அந்த லேயர் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த இமேஜ் எவ்வளோ பெருசு இருக்கோ அதே சைஸ்க்கு இதையும் ஃபுல் சைஸ்க்கு மாற்றிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஓரத்தில் வச்சுக்கோங்க கார்னரில். இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி இந்த கார்னர் பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைஸ் மாற்றினாலும் உங்களுக்கு கலர் வந்து மிஸ் மேட்ச் ஆகும். அதனால் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்கிற மாதிரி அந்த இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜுக்கு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லேயரில் இந்த கலர் இமேஜுக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா நார்மல்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் கலர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கலர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கலர்னுங்கிற சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி எல்லாமே 100 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ப்ரஷ் டூலில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷர்ட் மேலே எங்கேயாவது ஒரு இடத்துல ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணி அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, இல்லை உங்களுக்கு வேறு கலர் வேணாலும் நீங்கள் கலர் பேலட்டில் போய்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பேலட்டில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கோங்க ட்ரெஸ்ஸுக்கு கலர் மாற்றுறதுக்காக. நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த இமேஜை ஜூம் பண்ணி இந்த ப்ரஷ் டூல் வச்சு நான் வந்து இந்த ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஷர்ட்டுக்கு ஃபுல்லாக நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டு வந்து மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். நான் இங்கே பாருங்கள் அந்த ப்ளூ கலரை அப்படியே ப்ரெஷ் பண்ணுறேன் பெயிண்ட் டூல் ப்ரஷ் டூல் வச்சு. ஸோ பாருங்கள் அதே கலர்லேயே உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர்லேயே உங்கள் ஷர்ட் கலர் வந்து மாறிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஈஸியாக கலர் பண்ணிக்கலாம். ஸோ இருங்க ப்ரெஷ் டூல் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். பெருசு பண்ணுறதுக்கு கிரேட்டர் தன் சிம்பிள் ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. சாரி, கிரேட்டர் தன் இல்லை, ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட் சிம்பிள் கொடுத்தா பெருசு வந்து சைஸ் பெருசாகும். லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கொடுத்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து சின்னதாகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து கலர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மார்க் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. கார்னர்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ டேப் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைட் டூல்ஸ்லாம் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். இப்போ வந்து ப்ரெஷ்ஷோட சைஸ் சின்னது பண்ணிவிட்டு இந்த கலரையும் நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். கார்னரில் கரெக்டாக பார்த்து அக்யூரேட்டாக பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறதுனாலும் ஜூம் பண்ணி கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் கரெக்டாக கொடுக்குறோம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக கலர் வந்து கிடைக்கும். ஸோ ஷர்ட்டுக்கு மட்டும் நான் கலர் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷ்ஷோட சைஸ் பெருசு பண்ணணுமோ இல்லை சின்னது பண்ணணுமோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கோங்க. கார்னரில் பண்ணும்போது சைஸ் சின்னது பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கார்னரில் கரெக்டாக பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஜூம் பண்ணி பண்ணாலும் பண்ணிக்கோங்க. மற்ற தவிரலாம் நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷோட சைஸ் பெருசு பண்ணி நடுவில்லாம் சீக்கிரமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்களா. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ஷர்ட்டோட அதாவது ஒரு கோட்டோட கலர் வந்து ஈஸியாக கலர் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட் டைக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம்.
ஸோ எல்லா கலரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டேப் கொடுத்திங்கன்னா திருப்பியும் பழைய டூல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துடும். இப்போ கலர் பேலட்டில் போய்ட்டு டைக்கு வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு கலர் கொடுத்து நான் உங்களுக்கு கலர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த டைக்கு மட்டும் அந்த கலரை வந்து ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ அந்த டை மட்டும் கலர் மாறும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ இதில் எதுக்கு நான் அடியில் பேக்ரவுண்ட் இமேஜில் பிளாக் இமேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த குவாலிட்டிக்கே இந்த குவாலிட்டியும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்காமல் இது பண்ணிங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து நெட்டில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணும்போது குவாலிட்டி கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் பேக்ரவுண்ட் இமேஜ் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு இந்த லேயரை வந்து கலரில் மாற்றிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அடியில் இருக்கிற லேயரை ஹைட் பண்ணால் உங்களுக்கு லைட்டாக இருக்கும். பல்லெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஐடியில் இருக்கிற லேயரை கலர் கண் வச்சு காமிச்சோன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதோட இமேஜோட குவாலிட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து ஈஸியாக நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இமேஜில் போய்ட்டு இமேஜ் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கர்வ்ஸ் கொடுத்துக்கிறேன். கர்வ்ஸில் ஏதோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனில் போய்ட்டு ரெண்டாவது சேச்சுரேஷனாக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் திக்காக வரும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு இமேஜை வந்து ஈஸியாக கலர்ஃபுல்லாக மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு இமேஜையும் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக மாற்றி இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.